வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட் சில்க் பார்க்க போகிறோங்க. நல்ல ஜரி குவாலிட்டி, நல்ல அழகான ஒரு கான்ட்ராஸ்ட்டு. ஸோ கான்ட்ராஸ்ட்டில் புட்டாஸ். இதில் என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இதோட ரேட் வந்துங்க 650. ஆக்சுவலாக நம்ம வந்து 590லேருந்து தர்றோம் இந்த மாதிரி வெரைட்டி. ஸோ 590, 650 இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷங்கிறங்க இது பாருங்கள். ஸோ புட்டா நல்லா அடர்த்தியாக பெருசு பெருசாக அழகாக நீட்டாக கொடுத்துருக்கோம். புட்டா அழகாக பக்கம் பக்கமாக இருக்கும், அது ஒரு விஷயம். ஸோ ஃபேப்ரிக் நல்லா கொடுத்துருக்கோம். இது உள் சுற்று பாருங்கள். ஜென்ரலாக வந்துங்க 1.5 மீட்ரு ஒர்க் இருக்காது. இது எல்லாமே 1.5 மீட்ரு இது வரைக்கும் ஒர்க் இருக்காது. நாங்கள் மேக்ஸிமம் கொடுத்துருக்கோம். ஏன்னா பட்டு சேலையில் வர மாதிரி, பியூர் பட்டு சேலையில் வர மாதிரி பாருங்கள், இவ்வளோ தான் ஒர்க் இல்லை. உள் சுற்றுக்கு தேவையும் கிடையாது. அது இல்லாமல் ப்ளவுஸ் வந்து ஜக்கார்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஜரி ஜக்கார்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் தனியாக ப்ளவுஸ் வாங்கினாவே 150 ரூபா இல்லாமல் ப்ளவுஸ் எடுக்க முடியாதுங்க. ஸோ இதுக்காகவும் மற்றும் இந்த புட்டா எக்ஸ்ட்ரா போடுறதுக்காக அந்த ஃபேப்ரிக்கு அந்த குவாலிட்டி ப்ரீமியமான ஸ்டாக்குங்க. ஸோ இதோட ரேட் வந்து 650 ரூபா. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் அதுக்குண்டான நியாயமான அதில் உள்ள வேலைப்பாடுகள் வந்து நாங்கள் அதிகம் பண்ணியிருக்கோம். ஸோ தெளிவாக இருக்கிற அந்த குவாலிட்டி எல்லாமே சூப்பர் ஃபைன் அழகாக இருக்கிற அந்த குவாலிட்டி தான். ஸோ ப்ளவுஸும் பாருங்கள், ஜரி ஜக்கார்ட் ப்ளவுஸு. ஸோ அழகாக நேர்த்தியாக இருக்கும். எல்லாமே 80 பாயிண்ட்டு மீட்ரு கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாமே ஸ்டாண்டர்டுங்க, எல்லாமே ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ப்ரீமியாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ரேட்டை குறைக்கணும்னா இந்த ஜக்கார்ட் ப்ளவுஸ் இல்லாமல் கொடுத்துட்டு புட்டா கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா எவ்வளோ ரேட் வேணால் தரலாங்க. ஸோ அதுலேயே வந்து 150 ரூபா காஸ்டிங் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ நம்ம 150 ரூபா காஸ்டிங் வந்தாலுமே நம்ம 60 ரூபா தான் எச்சு பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ தெளிவாக இருக்கிற அந்த குவாலிட்டியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த உள் சுற்றுக்கு பாருங்கள், ஒர்க் இவ்வளோ தான் கம்மி. ஸோ அந்த வந்து ப்ளவுஸும் அழகு எல்லாமே நம்மகிட்ட ஸ்டாண்டர்டாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் என்னென்ன வேணும், நம்ம கஸ்டமருக்கு என்ன வேணும், என்ன கொடுக்கணும், எது ஒர்த்தாக இருக்கும், எது குவாலிட்டி, ஃபேப்ரிக் நல்லா இருக்கணும், எல்லாமே நாங்கள் ரொம்ப கேர் எடுத்து உங்களுக்காக நீட்டாக ஒர்க் பண்ணி தரோங்க. அதுதான் எங்களுடைய ஸ்பெஷல். நல்ல குவாலிட்டியில் நல்லா கொடுக்கணும், நீட்டாக அழகாக தரணும். ஸோ ப்ளவுஸ் காட்டுங்கம்மா. ஸோ ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அது முக்கியம், விலை எந்த அளவுக்கு முக்கியமோ அதுவும் முக்கியம். ஸோ யூனிக்காக இருக்குங்க. மீட்ரு மூலமெல்லாம் வித்தியாசம் இல்லாமல் நல்லா நீங்கள் சேரீ கட்டும்போது ஃப்ளீட்ஸ் எல்லாமே அப்படியே அழகாக தெளிவாக நிறைய ஃப்ளீட்ஸ் வர்ற மாதிரி. ஏன்னா மீட்டர்ஸ் கரெக்டாக இருந்தால் தானே ஃப்ளீட் வருங்க. ஸோ ஃப்ளீட்டு கரெக்டாக வர்ற மாதிரி எல்லாமே நேர்த்தியாக அழகாக கொடுக்குறோம். ஸ்டாண்டர்ட் எல்லாமே பக்காவாக இருக்கும். நீங்கள் கட்டும்போது அந்த சாரீ வந்து இன்னும் நல்லா ரிச்சாக எடுத்து வரும். ஏன்னா அந்த புட்டா குறையும் போதுங்க அந்த அந்த சாரீ சுற்று வரும்போதுங்க கண்டிப்பாக அந்த புட்டாவுடைய இதெல்லாம் வராதுங்க. புட்டா இல்லாத போது அது ரொம்ப சுமாராக இருக்கும், பார்க்க பார்வைக்கு நல்லா இருக்காதுங்க. இதெல்லாமே தெளிவாக இருக்கிற அந்த குவாலிட்டி கண்டிப்பாக மிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஸ்டாண்டர்ட் எல்லாமே ஸ்டாண்டர்ட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஸ்ரீகுமரன் சில்க்ஸ் சேலம் அப்படிங்கிற பேஜ் பார்க்குறீங்க. இது ஒரு பேஜ், இது ஒரு ஸ்டைல் ஆஃப் வெரைட்டி எல்லாமே இதில் போட்டுட்ருக்கோம். இன்னொன்று வந்து ஜெய் பை ஸ்ரீகுமரன் சில்க்ஸ்னு ஒரு பேஜ் வச்சுருக்கோம். ஜெய் பை ஸ்ரீகுமரன் சில்க்ஸ்னு ஒரு பேஜ் வச்சுருக்கோம். அதில் ஒரு வெரைட்டி. ஸோ இதில் வர்றது அதில் வராது, அதில் வர்றது இது வராது. ஸோ ஸ்ரீகுமரன் சில்க்ஸ் சேலம்ங்கிற பேஜ், அப்புறம் ஜெய் பை ஸ்ரீகுமரன் சில்க்ஸுங்கிறது ஒரு பேஜ். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் 30 செகண்ட் ரீல்ஸ் மட்டும் போட்டுருக்குங்க, டெய்லி போடுறோம். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ரெண்டுலேயுமே வராத 3வது வெரைட்டியை நாங்கள் அதில் போடுறோம். ஸோ எங்ககிட்ட கண்டென்ட் டெய்லி வெரைட்டி நிறைய இருக்குங்க. நிறைய இருக்கிறதுனால ஸோ நிறைய நாங்கள் டெய்லி பார்சல் புதுசாக டெய்லி ஓப்பன் பண்ணுறதுனால தான் எங்களால் உங்களுக்கு புதுசாக நம்ம காட்டிகிட்டே இருக்க முடியுது. ஸோ ஜென்ரலாக இந்த நீங்கள் மக்களுடைய திங்கிங் என்னென்னா ஃபெஸ்டிவல் டைம் தான் புது வெரைட்டி வரும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய ஜென்ரல் தாட். ஆனால் நம்மக்கிட்ட அந்த மாதிரி கிடையாது. டெய்லியும் புதுசுங்க. ஸோ இந்த வாரம் வந்துட்டு போனீங்கன்னா அடுத்த வாரம் மேக்ஸிமம் 50-60% மேக்ஸிமம் எங்கிட்ட வெரைட்டி சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ புட்டாஸு அந்த பிரிண்ட்டு குவாலிட்டி எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் மாறி வந்தாலுமே குவாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால எங்கள்கிட்ட ரொம்ப ப்ரீமியமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். சேலத்தில் பொன்னாகப்பட்ட ரயில்வே கேட்லேருந்து ஒரே ஒரு நிமிஷம் நடந்து வரதுன்னா விசிட் பண்ணுங்கள். நன்றி.